அண்மை செய்தி. தமிழ்நாடு அரசு பணியில் பணிபுரிய வேண்டுமெனில் தமிழ் மொழியை பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரசின் பணியாளருக்கு தமிழ் தெரியாதெனில் என்ன செய்வது எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இது குறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சந்திரன். சந்திரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். எந்த மாநிலத்தில் அரசு பணிபுரிந்தாலும் அந்த மாநிலத்து மொழி தேர்ந்தெடுக்க வேண்டும். தெரியவில்லை என்ன செய்வதென மதுரை அமர்வு நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசின் அரசு பணியில் பணிபுரிய வேண்டியெனில் தமிழ் மொழியை பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும். அரசின் பணியாளருக்கு தமிழ் தெரியாதெனில் என்ன செய்வது, அவர் எப்படி அன்றாட பணிகளை மேற்கொள்ள முடியும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். குறிப்பிட்ட கால அளவிற்குள் மாநில அரசு சார்பில் நடத்தப்படும் மொழி தேர்வில் வெற்றி பெற வேண்டும். அவ்வாறு மாநில அரசு அலுவலக மொழி பெரியவர்களில் பொதுமக்கள் பணிக்கு ஏன் வருகிறது என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தேனி சேர்ந்த ஜெயக்குமார் உயர்ந்த மதுரை அமர்வு மனு தாக்கல் செய்தார். அதில் நான் மின் உற்பத்தி கழகத்தில் தேனி அலுவலகத்தில் இளநிலை உதவியாக பணியில் சேர்ந்தேன். தமிழை ஒரு பாடமாக படிக்காதால் 2 ஆண்டு தமிழ் மொழி தேர்ச்சி பெற வேண்டும். அவ்வாறு பெறாதால் என்னை பணியில் நிறுத்திவிட்டனர். இந்த நிலையில் நான் டிஎன்பிசி நடத்திய மொழி தேர்வு தேர்ச்சி பெற்றுள்ளேன். எனவே என்னை பணியில் சேர்க்க வேண்டும் உத்தரவிட்டார். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மனுதாரர் மீண்டும் பணியில் சேர்க்க உத்தரவிட்டார். இந்த எதிர்த்து தனி நீதிபதி உத்தரவை ஏற்று தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் ஜெயச்சந்திர பூர்ணிமா அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் மனுதாரன் தந்தை கப்பல் படை வேலை பார்த்தவர் இடமாறுதல் செய்யப்பட்டதால் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை படித்த அவர் தமிழை கற்கவில்லை. ஆனால் தற்போது மொழி தேர்ச்சி பெற்றுள்ளார் என பணி வழங்க வேண்டும் கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் தமிழ்நாடு அரசின் அரசு பணியில் பணிபுரிய வேண்டும் எனில் தமிழ் மொழியை பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும். அரசின் பணியாளருக்கு தமிழ் தெரியாதெனில் என்ன செய்வது என கூறி வழக்கு விசாரணை ஒத்திவைத்துள்ளனர்.